அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சை பட்டாணி வச்சு கெபாப் என்னோட ஸ்டைலில் எப்படி சேர்த்து பார்க்கலாமா? அதுக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்காக பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் மிக்ஸில் சேர்த்துக்கலாம். கூடயே ஒரு துண்டு இஞ்சி தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன். 5 பல்லு பூண்டு, கூடயே ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் போல் 2 உருளைக்கிழங்கு நல்லாவே வச்சு தோல் உரிச்சு மேஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடயே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான உப்பு, ஒரு 3 to 4 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே சைஸில் பால் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் கெபாப் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கட்லெட் ஷேப்லாம் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரில் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். நார்மல் பேனில் கூட சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஒரு மொன்று ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக குக் ஆகி வரும். இன்ஷால்லா வரக்கூடிய ரமலானில் இஃப்தார் டைமில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி சொல்லி மறக்காமல் நம்மளும் ஷேர் பண்ணிக்கோங்க. நோம்பு கஞ்சிக்குள்ளே வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் டொமேட்டோ சாஸ் வச்சு குட்டீஸ் கொடுத்துருந்தேன். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பச்சை பட்டாணி வச்சு செய்யாமல் டேஸ்ட் எப்படி கொஞ்சம் சொல்லி நினைக்கவே தேவையில்லை. சூப்பராக ஹிட்டான ரெசிபின்னு சொல்லணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ரெசிபிஸ் பண்ண சேனல் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.